சென்னை ஆதம்பாக்கம் NGGO காலனி பேருந்து நிலையம் அருகே குழாய் பதிக்கும் பணிக்காக தோண்டிய பள்ளத்தை சரியாக மூடாததால் விபத்து ஏற்படுவதாக வாகன ஓட்டிகள் புகார் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் அன்பழகன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். சென்னை மாநகராட்சி மண்டலம் 13 ஆதம்பாக்கம் NGO காலனி பேருந்து நிறுத்தம் அருகில் குறிப்பாக குடிநீர் தேவைக்காக அந்த குழாய் பறிக்கப்பட்டு அதான் இந்த அதிகமாக மக்கள் வந்து செல்லக்கூடிய பஸ் டெப்போ அருகே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு குழியை தோண்டி வச்சுருக்காங்க. அந்த குழியில் பார்த்து குழியை வந்து ஒரு சரியாக மூடாமல் அது அதிகமாக மக்கள் வந்து செல்லக்கூடிய இடத்துல வந்து மூடாமல் இருக்காங்க. பாருங்க, இந்த பதிலில் வந்து அடிக்கடி விபத்து ஏற்படாத நம்மிடம் இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களே சொல்கிறாங்க. அவங்ககிட்ட கேட்போம், ஐயா இப்போ இந்த குழி எதுக்காக பறிச்சு வச்சுருக்காங்க, என்ன நடந்தது நேற்றுக்கு? ஒருத்தர் இந்த பக்கம் வண்டி வரும்போது அவர் வந்து என்ன பண்ணுறாரு, பள்ளத்தில் காலை விட்டார். அப்புறம் ஒருத்தர் தூக்கி விட்டாங்க. அதோட அவ்வளோதான் பார்த்துட்டு நான் கிளம்பிடுறேன். மூடலை, ரெண்டு பக்கமும் மூடலை. இப்போ மழை வந்ததுனாக்கா இன்னும் நிறைய பேர் விழுவாங்க. அது இந்த கார்பரேஷன் தான் நடவடிக்கை எடுக்கணும். இந்த பகுதியை பொறுத்த ஏன்னா இது முக்கியமான திருப்பம். இந்த வந்து மவுண்ட் ரயில் நிலையத்துக்கு செல்லக்கூடிய பகுதி, அதே போல் இது வேளச்சேரி செல்லக்கூடிய பகுதி. ஏன்னா இந்த முக்கிய இடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பணிகள் தொடங்கி எந்த விதமான எச்சரிக்கை பலகையே வைக்கல. இதுதான் ஒரு வேதனையான விஷயம். ஒரு திருப்பத்தில் வந்து வாகனம் திரும்பக்கூடிய இடங்களில் இது போல் வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாமல் குழாயை அப்படியே விட்டுட்டு போயிருக்காங்க. நடந்து செல்பவர்கள் மிகுந்த பாதிப்புடன் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அதே போல் மற்ற வாகனங்களில் வருவர்களுமே ஒரு வண்டி முன்னாடி நின்றுச்சுன்னா பின்னாடி விபத்து ஏற்படக்கூடிய சூழல் தான் இருக்குது. இப்போ மழை விட்ட நேரத்தில் இன்னும் முடிச்சிருக்கணும். இப்போ இதே மழை காலமாக இருந்தாலும் இந்த வழியாகவே நடக்க முடியாததான் இந்த பகுதியுடைய மக்களுடைய ஒரு குற்றச்சாட்டாக இருந்துட்டு இருக்குது. தகுந்த துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த பள்ளத்தை மூட வேண்டும். அப்பொழுதுதான் பெரும் விபத்தை தவிர்க்க முடியும். ஒளிப்ப கலையுடன் அன்பழகன்.